இஸ்ரோவில் வேரியஸ் வேகன்சிஸை ஃபில் பண்ணுற ரெக்ரூட்மெண்ட் நோட்டீஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க. டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, இஸ்ரோக்கு கீழே இங்கே வரக்கூடிய விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டர் திருவனந்தபுரத்தில் தான் வந்து இந்த வேகன்சிஸ் இருக்குது. என்னென்ன பணியிடங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்மசிஸ்ட் போஸ்ட்டு. ஃபார்மசிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் லெவல் 5ல் இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட்டு 29,200 92,300 வரைக்கும் சேலரி இருக்கக்கூடிய ஒரு பணியிடம். ஸ்டார்டிங்கே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 45,000 50,000 கிட்ட வந்து உங்களுக்கு சேலரி இருக்கும். அதற்கு மேலே தான் உங்களுக்கு சேலரி இருக்கும். மினிமம் குவாலிஃபிகேஷன் என்னென்னா 10ஆம் வகுப்பு முடிச்சிருக்கணும். அதே மாதிரி ஃபஸ்ட் கிளாஸ் டிப்ளமோ இன் ஃபார்மசி முடிச்சிருக்கணும். சரிங்களா? அதே மாதிரி வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு வேக்கன்சி இருக்குது. அன்ரிசர்வ்டு வேக்கன்சி. எந்த கேட்டகரி கேண்டிடேட்ஸ் வேணாலும் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? அடுத்தது டெக்னீஷியன் பிஏ பொறுத்த வரைக்கும் லெவல் 3ல் இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட்டு 21,700 69,100 வரைக்கும் சேலரி இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட்டு. இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து இன்ஹேண்ட் சேலரியாக ஒரு வந்து 35,000 மேலே வந்து உங்களுக்கு கையில் கிடைக்கும். சரிங்களா? என்னென்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிட்டரை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் எல்லா குவாலிஃபிகேஷனும் பார்த்தீங்கன்னா மினிமம் 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி ஐடிஐ இல்லைனா என்டிசி என்ஏசியில் வந்து அந்தந்த ரெஸ்பெக்டிவ் ட்ரேட், ஃபிட்டர்னா ஃபிட்டர் ட்ரேட் முடிச்சிருக்கணும். எலக்ட்ரானிக் மெக்கானிக்கை பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரானிக் மெக்கானிக் ட்ரேட் முடிச்சிருக்கணும். டர்னர் ட்ரேட் முடித்த கேண்டிடேட் டர்னருக்கு அப்ளை பண்ணலாம். மிஷினிஸ்ட் இருக்குது, மிஷினிஸ்ட் ட்ரேட் முடித்தவர்கள் அப்ளை பண்ணலாம். எலக்ட்ரிஷியன் ட்ரேட் முடித்தவர்கள், எலக்ட்ரோ பிளேட்டர் ட்ரேடு, வெல்டர் ட்ரேடு, மெக்கானிக்கல் ரெஃப்ரிஜரேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனிங், மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கிள் அல்லது மெக்கானிக் டீசல் ட்ரேடு, ஃபோட்டோகிராஃபர் ட்ரேடு, கார்பெண்டர் ட்ரேடு, டாட்ஸ்மேன் மெக்கானிக்கல் ட்ரேடு முடித்த கேண்டிடேட்ஸ்லாம் அப்ளை பண்ணுற மாதிரியான டெக்னீஷியன் பி பணியிடம் இருக்குது. இதில் ரெஸ்பெக்டிவ் வேக்கன்சிஸும் இருக்குது. அதாவது ஃபிட்டரில் 20 வேக்கன்சியும், எலக்ட்ரானிக் மெக்கானிக்கில் 11 வேக்கன்சி இருக்குது, டர்னரில் 6 வேக்கன்சி, மிஷினிஸ்டில் 5, எலக்ட்ரிஷியனில் 5, எலக்ட்ரோ பிளேட்டரில் 3, வெல்டரில் 2, மெக்கானிக்கல் ஏர் அண்ட் ஏசி அண்ட் ரெஃப்ரிஜரேஷனில் 1 வேக்கன்சி, மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கிளில் 1, ஃபோட்டோகிராஃபரில் 1 வேக்கன்சி, கார்பெண்டரில் 1 வேக்கன்சி இருக்குது. இது மட்டும் இல்லாமல் டிராஃப்ட்ஸ்மேனை பொறுத்த வரைக்கும் இது வந்து லெவல் 3ல் இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட்டு. மெக்கானிக்கலில் அல்லது டிராஃப்ட்ஸ்மேனில் மெக்கானிக்கல் ட்ரேட் முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். 7 வேக்கன்சி இருக்குது. சரிங்களா? இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். ஆன்லைனில் உங்களுக்கு வந்து vssc.gov.in வெப்சைட்டில் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். அப்ளை பண்ணுறது ஆன்லைனில் பண்ணுறதற்கான கடைசி நாள் 16/6/2025. சரிங்களா? இதுதான் வந்து டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன். முன்னாடியே சொன்ன மாதிரி தான் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து 16/6/2025. உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட் மூலமாக செலெக்ஷன் இருக்கும். ரிட்டன் டெஸ்ட் வந்து உங்களுக்கு விஎஸ்எஸ்சி வெப்சைட்டில் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? இதில் வந்து என்னென்ன டைப் ஆஃப் ஜாப்ஸு, அதே மாதிரி அவங்களுடைய நேச்சர் ஆஃப் ஜாப் என்ன அப்படின்றத செப்பரேட்டாக கொடுத்துருக்குறாங்க. ஒவ்வொரு பணியிடத்திற்கும் என்னென்ன அப்படின்றத கொடுத்துருக்குறாங்க. ஃபார்மசிஸ்ட் போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் மெடிசன் டிஸ்பென்ஸ் பண்ணணும், ரிசிப்ட் அக்கௌண்ட் இதெல்லாம் மெயின்டைன் பண்ணணும், இஷ்யூ எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்றதெல்லாம் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். புக் கீப்பிங் வந்து மெடிக்கல் ஸ்டோருடைய புக் கீப்பிங் வந்து கொடுக்கணும். இதில் பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணுற மாதிரியான போஸ்ட்டும் இருக்குது. என்னென்ன டிசபிலிட்டி இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ்லாம் எலிஜிபிள் அப்படின்றதையும் டீட்டெயிலாக கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் கையில் கிடைக்கக்கூடிய சேல்ரி வந்து ஃபார்மசிஸ்ட் போஸ்ட்டுக்கு 50,000 வந்து மினிமம் வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் அதாவது இனிஷியலாக ஜாயின் பண்ணுற மந்த்லேருந்தே கிடைக்கும். டெக்னீஷியன் டிராஃப்ட்ஸ்மேனை பொறுத்த வரைக்கும் 37,000 உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். ஏஜ் வந்து உங்களுக்கு 18லேருந்து 35 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய கேண்டிடேட் யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். ஏஜ் வந்து லிமிட் வந்து 16/6/2025 தான் கட் ஆஃப் டேட்டு. சரிங்களா? அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டும் அதுதான். எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட் அப்படின்ற மாதிரி இருந்தால் இந்த அப்பர் ஏஜ் லிமிட் 35 கூட ப்ளஸ் ஒரு 5 வருடம் எக்ஸ்ட்ரா ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு. ஓபிசி கேண்டிடேட் அப்படின்ற மாதிரி இருந்தால் 3 வருடம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு. பிடபிள்யூடி கேண்டிடேட், எக்ஸ் சர்வீஸ்மேன், மெரிட்டோரியஸ் ஸ்போர்ட்ஸ் பர்சன் அவங்களுக்குலாம் வந்து ஆஸ் பர் கவர்மெண்ட் ரூல்ஸ் படி உங்களுக்கு உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் ஜாயின் பண்ணக்கூடிய கேண்டிடேட்ஸ்க்கு வந்து ஹச்ஆர்ஏ அதே மாதிரி ப்ரொமோஷன்ஸ்லாம் வந்து உங்களுக்கு பீரியடிக் ப்ரொமோஷன்ஸ் இருக்கும். வேக்கன்சிஸ் இருக்கிறத பொறுத்து உங்களுக்கு ஹையர் ப்ரொமோஷன்ஸ் உண்டு. மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் உங்களுக்கும் சரி உங்களுடைய டிபெண்டனுக்கும் உண்டு. டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து ஃப்ரீயான டிரான்ஸ்போர்ட்டேஷன் உண்டு. இது மட்டும் இல்லாமல் அதாவது மலிவு விலையில் உங்களுக்கான கேண்டீன் ஃபெசிலிட்டி உண்டு. ஹவுஸ் அக்காமடேஷன் உண்டு. உங்களுக்கு குவார்ட்டர்ஸ் அலாட்மெண்ட் உண்டு. அதே மாதிரி உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஸ்டாஃபில் இருக்கக்கூடிய எல்லா விதமான அலவன்சஸ் அதே மாதிரி சலுகைகள் எல்லாமே உங்களுக்கு உண்டு. சரிங்களா? அதே மாதிரி சென்ட்ரல் ஸ்கூல் உண்டு, லைப்ரரி இதெல்லாம் வந்து உங்களுக்கு
கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் கேவி இந்த மாதிரியான ஸ்கூல்ஸுமே வந்து உங்களுக்கு கேம்பஸ்குள்ளேயே இருக்கிறதுனால உங்களுடைய வார்ட்ஸ் எல்லாரையும் அங்கேயே படிக்க வைக்கிறதுக்கும் உங்களுக்கு சான்சஸும் உண்டு. சரிங்களா? இது மட்டும் இல்லாமல் ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்ரோக்கு கீழே இருக்கக்கூடிய ஸ்பேஸ் சென்டர்ஸில் இல்லை யூனிட்ஸில் வந்து உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. சரிங்களா? செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ரிட்டன் டெஸ்ட் இருக்கும், அதுக்கப்புறம் ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். ரிட்டன் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 80 கொஷின்ஸ் இருக்கும். மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் இருக்கும். 80 கொஷின் 90 நிமிஷம் உங்களுக்கு வந்து எக்ஸாம் நடக்கும். ஒவ்வொரு கரெக்டான ஆன்சருக்கும் ஒரு மதிப்பெண் வந்து கொடுப்பாங்க. தப்பாக ஆன்சர் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான் 0.33 மார்க்ஸ் வந்து மைனஸ் ஆகும். யூஆர் இடபிள்யூஎஸ் கேண்டிடேட் அப்படின்ற மாதிரி தான் 80க்கு 32 மினிமம் எடுக்கணும். ரிசர்வ்டு கேண்டிடேட் அப்படின்ற மாதிரி தான் 80க்கு 24 எடுக்கணும். சரிங்களா? ஒன்லி ரிசர்வ்டு வேக்கன்சிக்கு அவங்க அப்ளை பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி இருந்தால். சரிங்களா? 1:5 ரேஷியோவில் வந்து மினிமம் 10 பேராவது கூடுவாங்க. ஒரு வேக்கன்சி அப்படின்ற மாதிரி இருந்தால் மினிமம் வந்து ஒரு 10 பேராவது வந்து கூடுவாங்க ஸ்கில் டெஸ்ட்டுக்கு. ஸ்கில் டெஸ்ட் வந்து குவாலிஃபைங் நேச்சரில் தான் இருக்கும். யூஆர் இடபிள்யூஎஸ் கேண்டிடேட் அப்படின்ற மாதிரி தான் 100க்கு 50 மதிப்பெண் எடுத்தால் போதுமானது. குவாலிஃபைங் தான். அவங்களோட ரிட்டன் எக்ஸாமில் எவ்வளோ மதிப்பெண் எடுத்திருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி தான் செலெக்ஷன் இருக்கும். ரிசர்வ்டு கேண்டிடேட் அப்படின்ற மாதிரி தான் 100க்கு 40 மதிப்பெண் எடுக்கணும். சரிங்களா? ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்படின்ற மாதிரி தான் என்ஓசி வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். ஓபிசி கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் ஓபிசி நான் கிரீமி லேயர் சர்டிஃபிகேட் வச்சுருந்தால் மட்டும்தான் எலிஜிபிள். சரிங்களா? இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அப்படின்றதுக்கான இன்கம் அண்ட் அசஸ் சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பாக அவங்க ப்ரொடியூஸ் பண்ணணும். எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட் ப்ராப்பரான சர்டிஃபிகேட்ஸ் வச்சுருந்தால் மட்டும், கரெக்டான கம்பெனி அத்தாரிட்டிகிட்ட வாங்கின சர்டிஃபிகேட் இருந்தால் மட்டும்தான் எலிஜிபிள். அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் 500 ரூபாய் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபீமேல், எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட், எக்ஸர்வீஸ்மேன், பிடபிள்யூடி கேண்டிடேட்லாம் பார்த்திங்கன்னா ஒன்ஸ் அவங்க ரிட்டன் எக்ஸாம் அட்டன் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி அவங்களுடைய அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் ஆகும். சரிங்களா? ரிமைனிங் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸுக்கு 400 ரூபாய் வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ரிமைனிங் இருக்கக்கூடிய பேங்க் சார்ஜஸை மட்டும் தவிர அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. எந்த பேங்க்லையோ இல்லை எந்த மோடில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்பொழுது பே பண்ணுறீங்களோ அதே இதுக்கு அனுப்பிடுவாங்க. சரிங்களா? எக்ஸாம் சென்டரை பொறுத்த வரைக்கும் நமக்கு சென்னையில் வந்து இருக்குது, மதுரையில் வந்து எக்ஸாம் சென்டர்ஸ் இருக்குது. அப்ளை பண்ணக்கூடிய கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணி நீங்கள் வந்து எக்ஸாம் வந்து தமிழ்நாட்டிலே அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? அட்டன் பண்ணிக்கலாம் எக்ஸாமை. அதே மாதிரி ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வரும். அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை வந்து நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கணும். அதே மாதிரி பிரிண்ட் அவுட்டும் போட்டு வச்சுக்கிறது நல்லது. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போகும்போது கேட்டாங்கன்னா உங்களுக்கு அது யூஸ் ஆகும். சரிங்களா? இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் ஆன்லைனில் அப்ளை பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையோ ரிலேட்டிவ்ஸ்லையோ யாராவது வந்து இதில் இருக்கக்கூடிய போஸ்ட்டுக்கு எலிஜிபிள், டிப்ளமோ இன் ஃபார்மசி முடிச்சிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்களுக்கு எந்த இன்ஃபர்மேஷனை தெரியப்படுத்துங்க. ஐடிஐயில் இதில் இருக்கக்கூடிய ட்ரேட் ஏதாவது முடிச்சிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்களுக்கும் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறது, அது எப்படி அப்படின்ற ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க, கேட்குறீங்க அப்படின்ற மாதிரி தான் ஆன்லைனில் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். நன்றி.